இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இப்போ நம்ம நேத்து பார்த்தது வந்து ஆப்பரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்திருந்தோமா? அதாவது நேத்துங்கிறது நேத்துக்கு முந்தா நாள் வரைக்கும் ஆப்பரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்திருந்தோம். இல்லையா? இன்னைக்கு அதிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுல 2, 3 பார்க்கலாம். ஒண்ணு மாடியூல்ஸ் பார்க்கலாம். இல்ல ஆப்பரேட்டர்ஸே கன்டின்யூ பண்ணலாம். ஆப்பரேட்டர்ஸ்ல இன்னும் சில ஆப்பரேட்டர்ஸ் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்லாம் பெண்டிங் இருக்கு. நான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் சொல்றேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட தான். இப்போ ஒண்ணும் இல்ல. அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ங்கிறது இங்க பாருங்களேன். இப்போ வந்து நம்பர் 1 நம்பர் 1 வேல்யூ 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கூட 10 ஆட் பண்ணணும். எப்படி பண்ணுவேன்? நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டூ நம்பர் 1 பிளஸ் 10. இப்படி எழுதுறது புரியுதா? இதுல யாராவது புரோகிராமிங்ல புதுசா இருக்கிறவங்க இருக்கீங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் 1 அப்படின்னு ஒரு மெமரி கிரியேட் ஆகும். அதுல 100 அப்படின்னு கிரியேட் ஆகும். இப்ப இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்போ நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டூ நம்பர் 1 பிளஸ் 10ன்னு குடுக்குறீங்களோ, இந்த நம்பர் 1 இந்த வலது பக்கம் இருக்கிற நம்பர் 1 இந்த வேல்யூ இந்த மதிப்ப எடுத்துட்டு வரும். மதிப்ப எடுத்துட்டு வந்து அந்த 100 இங்க வச்சுக்கும். 100 அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 100 பிளஸ் 10 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பர் 1ங்கிறது 110 அப்படின்னு மாறிரும். இப்படி குடுக்கிறத தான் நம்ம பண்ண போறோம். அப்ப இப்படி குடுக்கிறத எப்படி பண்ண போறோம்? இப்படி குடுக்கிறது தான் சுருக்க போறோம். அப்ப அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்னா என்னது? இந்த ஈக்குவல்ஸ் டூ ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் தான். இத சுருக்கி பைத்தான்ல எப்படி எழுதுவாங்கன்னா, இப்ப மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்லலாம் காமிக்கிறேன். இப்ப நீங்க நம்பர் 1 நம்பர் ஈக்குவல்ஸ் டூ 5 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இப்ப நம்பர் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் பிளஸ் 1 அப்படிங்கிறத இப்ப ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸ்லலாம் என்ன எழுதுவாங்கன்னா, நம்பர் பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த பிளஸ் பிளஸ் ஆப்பரேட்டர் பைத்தான்ல கிடையாது. இப்படி ஒரு அப்ரோச் கிடையாது. அதுக்கு பதிலா இத பைத்தான்ல எப்படி சுருக்கி எழுதுவாங்க? நம்பர் பிளஸ் ஈக்குவல்ஸ் டூ 1 இப்படி எழுதுவாங்க. இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? நம்பர் பிளஸ் ஈக்குவல்ஸ் டூ 1 அப்படின்னு எழுதுனா, நம்பர் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் பிளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். அப்ப இதே மாதிரி என்னென்னலாங்க உண்டு? நீங்க பிளஸ்க்கு சொல்றீங்களே, இதே மாரி எல்லாத்துக்குமே உண்டா? ஆமா, உண்டு. எதுக்கெல்லாம் உண்டு? நம்ம என்னென்னலாம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் படிச்சிருக்கோமோ, இப்ப இதே மாதிரி நம்பர் மைனஸ் ஈக்குவல்ஸ் டூ 1ன்னு உண்டா? இப்படி எழுதுனா, இந்த மாதிரி நீங்க வந்து எழுதுறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இப்படி அர்த்தம் எடுத்துக்கலாமா? நம்பர் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்ப இதே மாதிரி நம்பர் இன்டூ ஈக்குவல்ஸ் டூ உண்டா? ஆமா, உண்டு. இந்த இடத்துல 1 போடுறதுக்கு பதிலா 2 போட்டா என்னங்க ஆகும்? 2 போட்டா நம்பர் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் மைனஸ் 2ன்னு அர்த்தம் அவ்வளவுதான். அப்ப இதே மாதிரி என்னென்னலாம் உண்டு? நம்பர் இன்டூ ஈக்குவல்ஸ் டூ அப்படி உண்டு. 1 குடுத்துக்கலாம். நம்பர் டிவைடட் பை ஈக்குவல்ஸ் டூ 1 இப்படி குடுத்துக்கலாம். நம்பர் டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ் டு 1 இன்டிஜர் வேல்யூ வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். நம்பர் மாடுலஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் மாடுலஸ் 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் உண்டு. நம்பர் நம்பர் அண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 நம்பர் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஆர் உங்களுக்கு தெரியும்ல, பைப் சிம்பிள் ஈக்குவல்ஸ் டு 1 இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இது எல்லாமே நம்பர் இந்த கேப் சிம்பிள் உங்ககிட்ட சொன்னேன்ல, கேப்சிலான் இது உண்டு. இது எல்லாமே உண்டுங்க. லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்லாம் நம்ம பார்த்தோமான்னு எனக்கு தெரியல. லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஷிஃப்ட் ஈக்குவல்ஸ் டு 1 இதெல்லாம் உண்டு. ஒருவேளை லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்லாம் பார்க்கலனாலும் இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. பின்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ நான் இங்க எழுதியிருக்கிற எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். சரியா? அப்போ ஓரளவு நம்ம பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ள போயிரலாம். எப்படி ப்ரோக்ராமிங்குள்ள போறது? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ரோக்ராமிங்குள்ள போயிரலாம். அப்போ ப்ரோக்ராமிங்குள்ள போம்போது ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் பண்ணணும் அப்படின்னா, நான் யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது? இங்க பாருங்க, இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோமா? அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது மெசேஜா வரும். என்டர் வேல்யூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா வேல்யூ வரும். அதுல நீங்க என்ன ஸ்டோர் பண்ணணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இப்ப நான் என்டர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு நேம் ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் என்டர் வேல்யூ அப்படின்னு குடுக்குறேன். சரியா? இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அப்போ டைனமிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்னது? டைனமிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா டைப்னாலே எதை டைப்னு நம்ம பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எதை சொல்லுவோம்? டைப் அப்படிங்கிற வார்த்தையே எதை சொல்லும்? டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்லும். அப்ப டைனமிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா டேட்டா டைப் வந்து டைனமிக்ங்க. அதுவே புரிஞ்சுக்கிடும். இதுதான் டைனமிக்கலி டைப்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இல்லையா? அப்போ டேட்டா டைப் பைத்தான்ல உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்டா டேட்டா டைப் உண்டு. ஆனா அதை நம்ம வெளிப்படையா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதை தான் நம்ம வந்து டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து பார்த்தோம். டைப் ஆஃப் நேம் அப்படின்லாம் நம்ம முன்னாடி டைப் ஆஃப் கொடுத்து பார்த்தோம்.
ஐடி ஆஃப் கொடுத்து பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ இந்த இன்புட் என்ன டைப்லங்க இதை சேவ் பண்ணும் அப்படின்னா நம்ம போய் பார்ப்போமா? இப்போ நான் வந்து என்னோட ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தோமா? அந்த ஃபோல்டருக்கு இப்போ நான் போகிறேன். லேண்ட்ஸ்கேப் என்னோட ஃபோல்டர்ஸ்க்கு போகிறேன். லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போகிறேன். நீங்களும் அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. அதில் போயிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லேண்ட்ஸ்கேப் பைத்தான் போயிட்டு இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோட நோட் பேடை ஓப்பன் பண்ண போகிறேன். நோட் பேடில் போயிட்டு இந்த ஃபைலில் நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அப்போ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது? இது நம்ம நேற்று பண்ண ப்ரோக்ராமா ஆப்ரேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்புட். அதனால இன்புட் லேர்னிங் அப்படின்னு நான் அதை சேவ் பண்ண போகிறேன். லேண்ட்ஸ்கேப் பைத்தானில் இன்புட் லேர்னிங் .py அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓப்பன். இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து நேம் வாங்க போகிறேன். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் கேட்கணும்னா அதை இந்த இன்புட் அப்படிங்கிறதுக்குள்ள கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துக்கலாம்? வாட் இஸ் யுவர் நேம். இது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் நேமை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். பிரிண்ட் நேம்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணுறது? இந்த இடத்துல டெர்மினலுக்கு போயிட்டேன். என்னோட இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன். லொக்கேஷனுக்கு போயிட்டு லேண்ட்ஸ்கேப் பைத்தான் நீங்களும் சிடி கொடுத்து இந்த லொக்கேஷன் போய்க்கோங்க. பைத்தான் 3 என்ன பேர் கொடுத்துருக்கோம் ப்ரோக்ராமிங்க்கு? இன்புட் லேர்னிங்னு கொடுத்துருக்கோமா? இன்புட் லேர்னிங் .py அப்படின்னு கொடுத்துட்டோமா? வாட் இஸ் யுவர் நேம் என்னோட பேரை கேட்குது. நான் என்னோட பேரை கொடுக்குறேன். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டேன். இது நம்ம ஏற்கனவே பண்ணது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடுவீங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நேம் என்ன டைப் அப்படின்னு பார்க்க போறேன். அப்போ என்ன டைப் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது என்ன டைப்பாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நான் பார்க்க போறேன். இப்போ பாருங்களேன். இப்போ கிளியர் கொடுத்துக்கிட்டேன். பைத்தான் 3 இன்புட் லேர்னிங் .py அப்படின்னு கொடுக்குறேன். வாட் இஸ் யுவர் நேம் சும்மா நான் ஏபிசிடி ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இல்லை 1 2 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அது இன்டீஜராக எடுத்துக்கல பாருங்க. என்னவா எடுத்துருது? கிளாஸ் எஸ்டிஆர். எஸ்டிஆர்னா என்னது? எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங் தானே, கரெக்டா? அப்போ இது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது அப்படிங்கிறது புரியுதா? அப்போ ஸ்ட்ரிங்கா இதை எடுத்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? இப்படி ஸ்ட்ரிங்கா எடுத்ததை நான் என்ன பண்றது? இப்போ ஸ்ட்ரிங்கா எடுத்ததுல என்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். இப்போ நான் வந்து டெல் மீ எனி நம்பர், இதுல சும்மா இது நம்ம கொடுத்துக்கிற மெசேஜ் தானே. டெல் மீ நம்பர், டெல் மீ எனி நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிடுறேன். அதை சும்மா நம் அப்படின்னு என்ன வேணாலும் பேர் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இதை நம்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். டெல் மீ ரெண்டாவது நம்பர் num2 ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் டெல் மீ அனதர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் நம் பிளஸ் num2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பாருங்களேன் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நான் மெசேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டல் இஸ் அப்படின்னு கொடுத்து இந்த மெசேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம் பிளஸ் num2 என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு ஆன்சர் பார்ப்போமா? டெல் மீ நம்பர். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 100, செகண்ட் நம்பர் 200. டோட்டல் என்ன வருது? டோட்டல் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் எதிர்பார்க்கறது 300ன்னு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்திருக்கிறது 100 200. ஏன்னு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த நம்மும் சரி இந்த num2வும் சரி ஸ்ட்ரிங், கரெக்டா? இந்த நம்மும் num2வும் ஸ்ட்ரிங். அப்படி ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி வருது. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை எப்படிங்க பண்றது? அப்போ நான் 300ன்னு எனக்கு ஆன்சர் எடுக்கவே முடியாதா அப்படின்னா ஆன்சர் எடுக்க முடியும். அப்போ எப்படி ஆன்சர் எடுக்கிறது? அப்போ ஆன்சர் எடுக்கிறதுக்கு தான் இப்போதான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இதை டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது. அப்போ டைப் காஸ்டிங்கை பின்னாடி நம்ம வந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது இன்னும் படிப்போம். நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கோம்ல டைப் காஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ முன்னாடி கேட்டிங்கல்ல ஸ்ட்ரிங்கை எதுக்குங்க இன்ட்டா மாற்றணும், இன்ட்டை எதுக்குங்க ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷனே நம்ம வாங்குற இன்புட் எல்லாம் ஸ்ட்ரிங்காக வாங்குது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன திரும்ப பண்ணிக்கலாம்? இப்போ நம்மள ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கா, அந்த வேல்யூவை நான் இன்ட்டா மாற்றி நம்மளையே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுக்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல இன்ட்டா மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மள வந்து 100ன்னு ஒரு வேல்யூ இருக்குமா, அந்த வேல்யூவை இன்டீஜராக மாற்றிடுறேன். இதே மாதிரி num2ல 200ன்னு வேல்யூ கொடுத்தனா அந்த வேல்யூவை இன்ட்டா மாற்றிடுறேன். இப்போ இன்ட்டா மாற்றினதுக்கப்புறம் இதோட டோட்டல் என்னன்னு நான் போய் பார்க்குறேன். இப்போ நான் 100 அதே 200 கொடுக்குறேன். இப்போ 300ன்னு ஆன்சர் வருதா? ஏன் வருது? ஏன்னா இப்போ நீங்க நம்மும் num2வும் இன்டீஜர் வேல்யூஸ், அதனால இது வருது. அப்போ டைப் காஸ்டிங் இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்
உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை தான் வாங்கிட்டு வரோம். நீங்க தான் வாங்கி அதை எப்படி மாத்தணுமோ மாத்திக்கணும். இது ஒரு அப்ரோச். இப்போ இப்படி ஒவ்வொரு வேல்யூவா வாங்குறதுக்கு. இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ எப்படி வந்து இன்புட்ட வாங்கி நமக்கு ஏத்த மாரி மாத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்புட்லயே இந்த கோடு இருக்கட்டும். இத நான் தனியா ஒரு ஃபைல்ல எடுத்து வச்சுக்கிறேன். பின்னாடி நான் இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இந்த கோட்லயே அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுலயே eval அப்படின்லாம் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இந்த eval ஃபங்ஷன் என்ன பண்ணும் தெரியுமா? ஸ்ட்ரிங்க வாங்கும். அந்த ஸ்ட்ரிங்க வாங்கி ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு eval ஆஃப் அப்படின்னு குடுத்துட்டு, இப்ப இப்படி குடுத்து பாருங்களேன். 10 + 20 + 30 அப்படின்னு நீங்க குடுத்து பாருங்களேன். இப்படி குடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு இத ரன் பண்ணி பாருங்களேன். இப்ப நான் கிளியர் பண்ணிக்கிறேன். பைத்தன் 3 இன்புட் லேர்னிங். இப்படி அவுட்புட் வருதான்னு பாருங்களேன். இப்படி உங்களுக்கு அவுட்புட் வருதா? அப்ப eval அப்படிங்கிற ஃபங்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, evalங்கிற ஃபங்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்க வாங்கி அத இவாலுவேட் பண்ணி குடுக்கும். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அத உங்களுக்கு இவாலுவேட் பண்ணி குடுக்கும். அப்ப இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் பார்த்த மாரியே, eval அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் பார்த்திருக்கோம். இந்த eval இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கூட எழுதலாம். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப மேல ரிசல்ட் எப்படி பண்ணியிருக்கோமா, இப்ப நான் ரிசல்ட்2 அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். ரிசல்ட்2 eval ஆஃப் இங்கேயே இன்புட் குடுக்கலாம். என்டர் எக்ஸ்பிரஷன், என்டர் எனி அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா நீங்க எக்ஸ்பிரஷன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆப்பரேட்டர்ஸையும் நம்பர்ஸையும் சேர்த்து குடுக்குறது. இப்ப வெறுமனே 10, 20ன்னு குடுத்தீங்கன்னா, வெறுமனே நம்பர் குடுக்குறீங்க. பிளஸ் எல்லாம் இடையில சேர்த்து குடுக்குறீங்கல்ல, அதான் எக்ஸ்பிரஷன். என்டர் எனி அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். நம்ம குடுக்குற மெசேஜ் தான் இது. இப்படி குடுக்குறோம். இப்படி குடுத்த உடனே ஒரு மெசேஜ் இப்ப நமக்கு நம்ம ஒரு அப்ப இன்புட் வாங்க போறோம். இன்புட்ட வாங்கி அத இவால்ட்ட குடுக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இங்க பாருங்க. இது இப்போதைக்கு இப்படி குடுக்குறதுக்கு பதிலா நான் சும்மா எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்காக EXP அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படி வாங்குறேன். இப்படி வாங்கி அந்த EXPயை இங்கே குடுத்துறேன். அவ்வளவுதாங்க. இப்ப ரிசல்ட்2 ஈக்குவல்ஸ் டு eval ஆஃப் EXP. அப்ப ரிசல்ட்2 eval ஆஃப் EXPனா அந்த EXPல என்ன நீங்க குடுக்குறீங்களோ அத ரிசல்ட்2ல ஸ்டோர் பண்ணும். அத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா ரிசல்ட்2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு நான் இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு கீழ இருக்கிற eval எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். இப்ப இந்த ரிசல்ட் பார்ப்போமா? பைத்தன் 3 நான் அதிலேயே தான் வச்சிருக்கேன். தனியா கோட உங்களுக்கு பின்னாடி அனுப்பிச்சு வைக்கிறேன். என்டர் எனி அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். நான் இப்போ ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறேன். 100 - 5 100 - 95 கொடுப்போம். 100 - 95 இன்டூ 2 + 4 இப்படி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். -86. இது எப்படி வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. 95 × 2 ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அதுல நமக்கு 190 கிடைச்சிருக்கும். அந்த 190 இது பண்ணா -90 -90 + 4 -86. அப்ப இந்த evalல என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? evalல பின்னாடி நம்ம லிஸ்ட், டியூபிள் இதெல்லாம் பார்ப்போம்ல, செட் இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட evalல ஸ்ட்ரிங்க கொடுத்து காமிக்கிறேன். இது மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுத்து ஒரு லிஸ்ட்டே evalல கொடுத்து அந்த லிஸ்ட்டை நம்ம வந்து evaluate பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அப்ப eval எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியுதா? இந்த evalல பின்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? இதே மாதிரி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. பைத்தான்ல வாங்குறது. அப்போ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னது? இப்ப நம்ம அடுத்து இன்புட் வாங்குறதுல நம்ம கத்துக்க வேண்டியது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னது? CLA. சரியா? அப்ப கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கமாண்ட் லைன் இருக்குல்ல? கமாண்ட் லைன்ங்கிறது உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட், டெர்மினல். இதுல போய் நான் எப்படி இப்ப பைத்தான் ப்ரோகிராம் கொடுக்குறேன்னா பைத்தான் 3 அப்படின்னு கொடுத்து இன்புட் லேர்னிங் அப்படின்னு ஃபைல் நேம் மட்டும் தானே கொடுக்குறேன். இங்கேயே 10, 20, 30ன்னு எப்படி இன்புட் கொடுக்குறேன்? இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா அதை எப்படி பைத்தான் எப்படி ரீட் பண்ணும்? இதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது பைத்தான் ப்ரோகிராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்புட் கொடுக்கிறது தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதை எப்படி திரும்ப வாசிப்பாங்க? இப்போ நான் இதை எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான் 3 இன்புட் லேர்னிங் டாட் பை அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்து இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் இப்படி கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போ பைத்தான் 3 உங்களுக்கு தெரியும், பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற வார்த்தை. இன்புட் லேர்னிங் டாட் பை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களோட, அதாவது இப்போ பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கும்னா, நீங்கள் கொடுக்குறதுல இதுதான் உங்களோட இன்புட் ஃபைல். அந்த இன்புட் ஃபைல்ல நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் இதெல்லாம். அப்போ பைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பைத்தானுக்கு கொடுக்குறது 4 ஆர்குமெண்ட். இது ஆர்குமெண்ட், இது argv அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்குமெண்ட் v ஆஃப் 0. சரியா? அதான் ஃபர்ஸ்ட். இது வந்து arg ஆஃப் 1. எது? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை ஆஃப்னு வாசிச்சுக்கோங்க. 1. இது arg ஆஃப் 2.
இது ஏஆர்ஜி ஆஃப் 3. அப்போ மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க பைத்தானுக்கு? 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க. இப்படி 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஏஆர்ஜி ஆஃப் 0, ஏஆர்ஜிங்கிறது ஆர்குமெண்ட். சரியா? வி ஆஃப் 0. இந்த 0ல என்ன இருக்கும்? உங்களோட ஃபைல் நேம். நீங்க கொடுத்துருக்கிற ஃபைல் நேம் இருக்கும். அடுத்து ஏஆர்ஜி வி ஆஃப் 1. அதுல உங்களோட ஃபர்ஸ்ட் இன்புட். அடுத்து ஏஆர்ஜி வி ஆஃப் 2. இப்படி எத்தனை கொடுக்கலாம்? நீங்க எத்தனை வேணாலும் கொடுக்கலாங்க. அவ்வளவுதான். அப்போ நான் இதை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இது அப்போ நீங்க கொடுக்கலாம்னு சொல்றீங்க. இங்க நீங்க கொடுத்தீங்க 10, 20, 30 கொடுத்தீங்க. பைத்தான் நம்மளை மதிக்கவே இல்லை. என்டர் எனி எக்ஸ்பிரஷன் அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. நீங்க கொடுக்கலாம்னு சொல்றீங்களே. ஆமா, கொடுக்கலாம்னு சொல்றோம். அப்ப இப்படி புதுசால கொடுக்குறோம். இப்படி கொடுக்குறது லைக் சி. ஆமாங்க. அப்போ லைக் சி இல்ல, எல்லா ராஜேஷ் டி இது வந்து சி லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லுமே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து இன்புட் கொடுக்கலாம். ஜாவாலையும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இப்போ ஜாவாலாம் படிச்சீங்கன்னா அதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க. அது நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து இன்புட் கொடுக்குறது தான். அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே இப்படி கொடுக்கலாம். சரியா? அப்போ இங்க எப்படிங்க கொடுக்குறது அப்படின்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதை பண்றதுக்கு பைத்தான்ல தனியா ஒரு மாடியூல் இருக்கு. நான் அதோட ஓவர்வியூ சொல்றேன், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். மாடியூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கு தனியா ஒரு மாடியூல் இருக்கு, ஏஆர்ஜிவி அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூலை நம்ம யூஸ் பண்ணணும். ஐயோ, மாடியூல்னாலே நீங்க என்னன்னு சொல்லலையே, திடீர்னு மாடியூல் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு உங்கள யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா, மாடியூல் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பேக்கேஜ்னா சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபோல்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபோல்டர்னா என்னங்க? அப்போ ஃபோல்டர்னா உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்குமா? கரெக்ட். அந்த ஃபைல்ஸுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா? கரெக்ட். அது போக வேற ஏதாவது இருக்குமா? ஆமா, இருக்கும். நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, பைத்தான்ல சொல்லுவோம். பின்னாடி நம்ம அதை படிப்போம். ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இன்புட் அப்படின்னு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்ட் ஆஃப் அப்படின்னு டைப் காஸ்டிங்க்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபங்க்ஷன்னா என்னது? இந்த இன்புட், இந்த பிரிண்ட், இந்த இவால், இந்த இன்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். அந்த கோடெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாம பேரை மட்டும் கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் ஃபங்க்ஷன். நேம்டு செட் ஆஃப் லைன்ஸ், நேம்டு செட் ஆஃப் இல்ல நேம்டு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமா? இல்லை இல்லை, சில வேரியபிள் வேல்யூஸும் இருக்கும். வேரியபிள் வேல்யூஸ்னா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, சில வேல்யூஸ் வந்து மாறவே மாறாதுல்ல. இப்போ வந்து பூமியோட ஈர்ப்பு விசை மாறவே மாறாது. பையோட வேல்யூ 3.14 மாறவே மாறாது. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க வேற வேற மாடியூல்ஸ். இப்போ மேத்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு. அங்க போனீங்கன்னா பையோட வேல்யூ இருக்கும். அது மாதிரி இப்போ சைன் 45, சைன் 30 இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. சைன் காஸ் டேன் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. இதோட வேல்யூலாம் மாறவே மாறாதுல்ல. அந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் சில வேரியபிள்ஸும் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு மாடியூல் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். இது மாடியூல்னா என்ன அப்படிங்கிறது பத்தின டிஸ்கிரிப்ஷன். இது எதுக்கு சொல்றீங்க? ஆமா, இதே மாதிரி பைத்தானோட பவரே இது மாதிரி எக்கச்சக்க மாடியூல். யார் நினைச்சாலும் சரி, இப்ப நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒரு பைத்தானுக்கு ஒரு கோட் எழுதி ஒரு மாடியூல் இதை வச்சுக்கோங்க பைத்தானோட சேர்ந்து அப்படின்னு கொடுத்துடலாம். அது எப்படிங்க தெரியும்? நம்ம கொடுக்குற கோட் எப்படிங்க தெரியும் பைத்தானுக்கு? நம்ம பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் பைத்தான் 3.8 3.9 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து நம்ம ஒரு மாடியூல் ரெடி பண்ணுவோம், அந்த மாடியூலை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க. அப்போ பைத்தான் டீம் வந்து இந்த மாடியூலை எடுத்துப்பாங்களா? அவங்க எடுக்கணும்னாலும் நீங்க பைத்தான் கோர் லாங்குவேஜுக்கு பண்ணீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. இல்லை, நான் தனியா ஒரு ஃபீச்சர் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அதை தனியா நம்ம பைத்தானோட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் பிஐபி, பிப் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்போ பைத்தான் மாடியூலோட அவங்க எடுத்துக்கிட்டா அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படி ஒரு மாடியூல் இருக்குங்கிறது எப்படி தெரியும்? ஆமா, பைத்தான் 3ல இப்படி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இந்த மாடியூல்னா ஃபோல்டர், அந்த ஃபோல்டர்ல இருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ இதே மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும்ல, நீங்க மாடியூல்னா ஃபோல்டர் தானே சொல்றீங்க, நிறைய ஃபோல்டர் இருக்கும்ல, அதான மாடியூல். அப்போ பைத்தான் வந்து எனக்கு நிறைய மாடியூல்ஸ், நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்கோம்ல. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் வந்து ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் நார்மலா மேத்தமெட்டிக்கல் அடிஷனுக்கு எழுதி வச்சிருக்கேன்.
இன்னொருத்தர் இதே ஆடுங்கிறதுக்கு கோட் எழுதி வச்சிருக்காரு. அவர் வந்து லாக் அடிஷன் இல்ல சைன் 45 பிளஸ் காஸ் 45 இந்த மாதிரி கொடுத்தா இதுக்கு கோட் எழுதி வச்சிருக்காரு. அவரோட ஆடுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேற, என்னோட ஆடுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேற. நீங்க அப்போ எங்க கோடை எடுத்து ஆடுங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா பைத்தான் இந்த ஆட் எடுக்குமா இல்ல இந்த ஆட் எடுக்குமா? பைத்தான் கன்ஃபியூஸ் ஆயிராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கா? ஏன்னா 2 ஃபோல்டர்லயும் ஆடுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அப்படி ஒரு கேள்வி இருந்தா அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? அந்த கேள்வி ரொம்ப கரெக்ட். அதுக்கு தான் பைத்தான்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த ஃபோல்டர்ல இருந்து இந்த ஆட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பைத்தானுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அப்ப அதை எப்படிங்க பைத்தானுக்கு சொல்றது? ரொம்ப ஈஸி. இம்போர்ட் அவ்வளவுதான். நான் இப்போ இம்போர்ட் argv அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அவ்வளோ. இப்போ நான் இதோட இது சும்மா இப்படி காமிக்கிறேன் பாருங்களேன். இம்போர்ட் argv பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் argv அப்படின்னு நான் கொடுத்துட்டா போதும். மேலே இருக்கிறதெல்லாம் கமெண்ட். சும்மா இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். படுது ஓ சாரி மாடியூல் நேம் நோ மாடியூல் நேம் argv அப்படின்னு காமிக்குதா? அப்போ நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும். அவ்வளோ. இப்படி ஒரு மாடியூல் இருந்துச்சுன்னா அந்த மாடியூல் எனக்கு எடுத்து தரும். இப்போ நான் இந்த இடத்துல இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் இம்போர்ட் மேத்னு கொடுத்துட்டேன்னா மேத்னு ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி சிஸ்ன்னு ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ பொதுவாக எப்படி கொடுப்பாங்கன்னா ஒன்று இம்போர்ட் கொடுப்பாங்க, இல்லை ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து இது வந்து சிஸ் மாடியூலில் argv இருக்கு, அதனால அதுக்கு எரர் காமிச்சிருக்கும். இப்போ நான் மேத் கொடுக்குறேன்னா மேத் டாட் பை டைப் ஆஃப் பை இல்லை, சும்மா மேத் டாட் பை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் மேத்துங்கிறத. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் பாருங்க, attribute error has no attribute பை இந்த pi சாரி பழக்க தோஷத்தில் py டைப் பண்ணி வச்சிட்டேன். பையோட வேல்யூ 3.14. அப்போ இந்த மாடியூல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரியுதா? பின்னாடி நம்ம இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸுக்கு argv என்ன அப்படிங்கிறது மாடியூல்ஸ் பார்க்கும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அப்படி ஒரு இன்புட் ஆப்ஷன் இருக்கு. அவ்வளோதான். சரி சரி. அப்போ நம்ம இன்புட்லாம் பார்த்துட்டோம். அவுட்புட் எப்படி பார்க்கறதுன்னு கற்றுக்கலாமா? இப்போ இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன், அதை சேவ் பண்ண போகிறேன். என்னன்னு சேவ் பண்ண போகிறேன்னா லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அவுட்புட் லேர்னிங் அப்படின்னு இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். .py அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். அவுட்புட் லேர்னிங் நார்மலாகவே அவுட்புட் லேர்னிங் தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. 100 200 300 நான் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் a, b, c இது ஒரு அவுட்புட் ஆப்ஷன். ஓகே, அவுட்புட் லேர்னிங் கொடுக்கணும். நான் இன்புட் லேர்னிங் கொடுத்து வச்சுட்டேன் பாருங்க. அவுட்புட் லேர்னிங் .py 100 200 300 இது நார்மலாக பண்ணுறது. எனக்கு அடுத்தடுத்த லைனில் வேணும், இதுலேயே ஸ்பேசஸ் வேணும், இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது? அதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன். இதுலேயே செப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செப் யூஸ் பண்ணுறேன். செப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் கோலன் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கோலன் கொடுத்து காமிக்கிறேன்னு. செப்பரேட்டர் இது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். அப்போ அவுட்புட் எப்படி இப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியுதா? இதே மாதிரி செப்பரேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே எண்டு, இப்போ நான் இதிலே அடுத்தது காமிக்கிறேன். இந்த இடத்துல எண்டு கொடுக்குறேன். எண்டு கொடுத்துட்டு கோலனுக்கு பதிலாக இங்கே ஹைஃபன் கொடுத்து காமிக்கிறேன். இதோட அவுட்புட் பாருங்க, எண்டில் மட்டும். அப்போ செப்பரேட்டருக்கும் எண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் புரியுதா? அந்த லைனோட எண்டில் ஒரு ஹைஃபன் வருது, செப்பரேட்டர் ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில செப்பரேட்டர் வருது. அவுட்புட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான். இதில் அவுட்புட்டில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இந்த அவுட்புட் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இந்த செப் எண்ட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அவுட்புட் லேர்னிங்கில் அவுட்புட் லேர்னிங் இது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் அவுட்புட் லேர்னிங்லேயே அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இதெல்லாம் சும்மா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக ஐயோ பைத்தான் ஈஸி நாங்களே இவர் எக்கச்சக்கன்னு சொல்கிறாரே அப்படிலாம் ஏதாவது ரொம்ப ஏற்றிக்காதீங்க. இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேற யார் ப்ரோக்ராமையாக பார்த்தா நீங்கள் இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி இப்படி தான் அவுட்புட் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை.
ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இப்படி பண்ணியிருந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் காமிக்கிறேன் பாருங்க. ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ல நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, மாட்லஸ், அதாவது இந்த பெர்சன்டேஜ் சிம்பல் ஐ, இது எதை நோட் பண்ணணும்னா இன்டீஜர் அப்படிங்கிறத சொல்லும். இதே மாதிரி பெர்சன்டேஜ் டி, இதெல்லாம் சி மாதிரியே. சில பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் எஃப், பெர்சன்டேஜ் சி, பெர்சன்டேஜ் எஸ், இதெல்லாம் கொடுக்கறது யாராவது சில இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. பெர்சன்டேஜ் எஃப் ஃப்ளோட், பெர்சன்டேஜ் எஸ் ஸ்ட்ரிங். கரெக்ட், சூப்பர், அவ்வளோதாங்க. இதுதான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். அப்போ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னா நீங்கள் இதை எப்படிங்க சொல்கிறீங்க? இதை பாருங்கள், ஏ பி, அதே மாதிரி ஒரு 3 வேல்யூ வச்சுக்கிட்டேன். 100, 200, 300 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ பிரிண்ட் எப்படின்னு பாருங்களேன். ஏ வேல்யூ பெர்சன்டேஜ், அவ்வளோதான். ஏ வேல்யூ பெர்சன்டேஜ் டி, அப்படியே டபுள் கோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பெர்சன்டேஜ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் இதை சேவ் பண்ணி இதை ரன் பண்ண போகிறேன். பிரிண்ட், ஸ்பெல்லிங் தப்பா, பிரிண்ட் ஏ வேல்யூ 100 அப்படின்னு வருதா? இப்படி வருதா? ஏ வேல்யூ 100 அப்படின்னு வருதா? இதே மாதிரி பி வேல்யூ பார்க்கணுமா? பி வேல்யூ பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி பிசி வேல்யூ நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்க? பி வேல்யூ இஸ் பெர்சன்டேஜ் டி அண்ட் சி இஸ், சும்மா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன், சரியா? பெர்சன்டேஜ் டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கமா எதுவுமே கிடையாது, அந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறமா கமாலாம் எதுவும் கொடுக்கல பாருங்கள், பி கமா சி, அவ்வளோதான். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இந்த அவுட்புட் புரியுதா? சார் இன்னொரு முறை சொல்ல முடியுமா? சொல்றேனே. இப்போ இந்த மாதிரி கொடுக்கறது தான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது, நான் இப்போ ஏ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டைரக்டா ஏ வேல்யூன்னு மட்டும் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு கமா கொடுத்து இப்படி ஏன்னு கொடுக்கலாம். இது நார்மல் அப்ரோச். இல்லை அங்க இருக்கிறது இன்டீஜர் வேல்யூ, நான் அந்த இன்டீஜர் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை இங்கே யூஸ் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டீஜருங்கிறதுனால ஏ இன்டீஜர்னா பெர்சன்டேஜ் டி அப்படின்னு எடுத்துவாங்க. இந்த இடத்துல கமாலாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு பெர்சன்டேஜ், அவ்வளோதான். இது நான் இப்போ காமிச்சிருக்கிறது இன்டீஜருக்கு. இதே மாதிரி நான் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், லிஸ்ட் கொடுக்கலாம், செட் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிளேஸ், இப்போ எனக்கு ரீடபிலிட்டி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஏன் இப்படி ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நான் மேலே இருக்கிற பி வேல்யூவே நான் கொடுக்கணும்னா பி வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல பின்னு கொடுத்து திரும்ப கமா கொடுத்து திரும்ப சி வேல்யூ இஸ் இல்லை சி இஸ்னு கொடுத்து இப்படி கொடுத்து கமா கொடுத்து சி கொடுத்து இப்படி இருக்கணும். இந்த கமா கொடுக்கறது ப்ளஸ் கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் இல்லை. பி வேல்யூ இஸ் அந்த இடத்துல பி வரும், அதனால நான் வந்து ஃபார்மேட்டட் பெர்சன்டேஜ் டி போட்டுக்கிட்டேன். அடுத்து சி வேல்யூ இஸ் அந்த இடத்துல வரும், அது என்னங்க வரும் அப்படின்னா பிசின்னு கடைசியாக கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இப்படி டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவர் பி வேல்யூ இஸ் பெர்சன்டேஜ் டினா ஓகே, பின்னாடி ஏதாவது ப்ராக்கெட்ஸில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது அடுத்த பெர்சன்டேஜ் டி அடுத்த வேல்யூ சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் எல்லாம் நம்ம டெய்லி அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போங்கிறதுல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்லேயே வேற எதுவும் உண்டாங்க? ஆமாம், இப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் எஸ் எல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லவே இல்லையே. ஆமாம், பெர்சன்டேஜ் எஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்கு எப்படி கொடுக்கலாம்? இப்போ நான் என்னோட பேரை கொடுக்குறேன். இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கொடுக்குறேன்னு நீங்கள் லேண்ட்ஸ்கேப்னு கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் வெல்கம் டு அப்படின்னு கொடுக்க போகிறேன். வெல்கம் டு அப்படின்னு கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் எஸ் பெர்சன்டேஜ் நேம், அவ்வளோதாங்க. எப்படி கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸ்ட்ரிங்குக்கு எப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு வந்துடும். இதே மாதிரி லிஸ்ட்டு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிங்குக்கு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரிங் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அது பார்ப்போம். இது வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது அவுட்புட்டில் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் அஃபெக்ட் தி டேட்டா டைப் இல்லை. நல்ல கேள்வி. ஃபார்மேட் பண்ணுறது ஸ்ட்ரிங் பண்ணுறது டேட்டா டைப்போ வேரியபிளோட டேட்டா டைப்பை மாற்றுமா? எதுவுமே பண்ணது, கண்டிப்பாக மாற்றாது. சரியா?
இதுக்கப்புறம் நம்ம அவுட்புட்ல பார்க்குறது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னதுங்க? ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன். இந்த ப்ரோகிராம் நான் எழுதுறேன். நீங்களே இது புரியுதான்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து நேம் ஈக்குவல்ஸ் டு கணேஷ் கணேஷ் பாண்டியன் அப்படின்னு எழுதுறேன். நேம் சரியா? சிட்டி ஈக்குவல்ஸ் டு சென்னை அப்படின்னு எழுதிடுறேன். அவ்வளோதான். இப்போ எழுதிட்டோமா? இப்போ பிரிண்ட். இப்போ வந்து இவர் ஒரு மெசேஜ் சொல்றாருன்னு வச்சுப்போம் நம்ம கிட்ட. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. திஸ் இஸ் ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டு டாட் ஃபார்மேட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் பிரேஸில் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிரேஸில் நேம், செகண்ட் பிரேஸில் சிட்டி. அவ்வளோதான். அதில் நம்பர் கொடுக்கறதுனால நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இது 0 இது 1 நான் நம்பர் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். டிபியில இருந்தெல்லாம் டேட்டா எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரியான ஃபார்மேட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பிரேசஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். டாட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பிரேஸில் நேமையும் நேம் வேரியபிளோட வேல்யூவையும் இந்த பிரேஸில் சிட்டியவும் கொண்டு வந்து வச்சிருக்கோம். சார் இது ரியல் டைம்ல வந்து டேட்டாபேஸ்ல யூஸ் பண்றோமா? ஆமாம் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வரும், அதை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் இது உள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இங்கே 0 1 2 3ன்னு கொடுத்துருவாங்க. டேட்டாபேஸை ரீட் பண்ணி லிஸ்ட்டில் டேட்டா வரும். அந்த மாதிரி டைம்லலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே டியூப்பிள் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துலலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. 4th லைனில் இந்த பாருங்கள் டபுள் இந்த கோட்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஹாய் திஸ் இஸ்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஐ எம் ஃப்ரம்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இந்த பிரேசஸ்க்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகணும்? இந்த பிரேசஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணிடும். இது எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்? நீங்கள் ஃபார்மேட் டாட் ஃபார்மேட்டுன்னு கொடுத்து அதில் 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். 0th பொசிஷனில் என்ன கொடுத்துருக்கீங்க? நேம். அந்த நேம் இங்கே வந்துடும். அப்போ இந்த பிரேசஸில் என்ன வந்துடும்னா நேம் வந்துடும். நேம் வந்துடும். அப்போ நேம்னா நேம்னு பிரிண்ட் ஆகாது. நேமோட வேல்யூ என்ன? அதுக்கு தான் அந்த பிரேசஸ் கணேஷ் பாண்டியன் பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி 1ல் வந்துடும். இப்போ வேணா இது ரெண்டையும் இடம் மாற்றி பாருங்களேன். இப்போ நான் சிட்டி நேம் இது ரெண்டையும் இடம் மாற்றி பார்க்குறேன். இடம் மாற்றி பார்த்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்குறேன். ஓகே இங்கே இங்கே 0 கொடுத்துட்டு பார்க்குறேன். இங்கே நான் ஒரு 0 ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த எரர் மெசேஜ் ஆனால் வாசிச்சு பாருங்க. அவுட்புட் லேர்னிங் லைன் நம்பர் 4 இந்த இடத்துல தான் காமிக்குது. cannot switch from automatic field numbering to manual field specification. இந்த இடத்துல யூஸ்வலாக நம்பர் கொடுக்காமலும் கொடுக்கலாம். நான் நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால அதுதான் மேனுவல் ஃபீல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக் ஃபீல்ட் நம்பரிங்னா நம்பர் கொடுக்கலன்னா அதுவே ஃபர்ஸ்ட் செகண்ட்னு எடுத்துக்கும். இப்போ நான் இந்த இடத்துல திஸ் இஸ் 0 ஐ எம் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் இதை அவுட்புட்டை காமிக்கிறேன் பாருங்க. திஸ் இஸ் சென்னை மாறி வருதா? ஐ எம் ஃப்ரம் அப்படிங்கிறது இடம் மாறி வருதா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இப்போ பாருங்க சிட்டிங்கிறது 0, நேம் அப்படிங்கிறது 1. அது ரெண்டையும் நம்ம இப்படி இடம் மாற்றிக்கலாம். மேனுவலாக நீங்கள் எந்த வேல்யூ வேணுமோ இப்போ 0 1 தான் வரிசையாக கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் எந்த வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதில் எதுவுமே கொடுக்காம வெறுமன பிரேசஸ் மட்டும் கொடுத்து பாருங்க. நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்காம பிரேசஸ் கொடுத்து பாருங்க. அப்படியே 0 1 அப்படியே எடுத்துக்கும். அப்போ நான் இந்த இடத்துல நேம் கமா சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். நான் நம்பரே கொடுக்கல. இப்போ பாருங்க மேலே பிராக்கெட்ஸில் அந்த கர்லி பிரேசஸ் ஃப்ளவர் பிரேசஸில் நான் நம்பர் எதுவுமே கொடுக்கல. அதுவே ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கிறத செகண்ட், 0 1ன்னு எடுத்துருச்சா? இப்படி கொடுக்கலன்னா இப்படி எடுத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ட்ரை பண்ணி பாருங்க. பேசிக்கான இன்புட் அவுட்புட் லேர்னிங் இதுதான். இப்போ நம்ம தான் டைப் காஸ்டிங் படிச்சிட்டோம்ல. இப்போ டைப் காஸ்டிங்க்கு நம்ம நேற்று என்ன பேசணும்? நான் வந்து என்ன நேம் எடுத்துக்கிட்டேன்? இளங்கோவனா? இளங்கோவன் ஒரு நேம் வாங்கி எனக்கு இளங்கோவன் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் என்ன நேம் கொடுத்தாலும் எனக்கு இப்போ அவுட்புட் வந்து இப்படி வேணும். GOVEN இப்படி வேணும் அப்படிங்கிறது சொன்னா இந்த மாதிரி என்ன நேம் வேணாலும் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நான் ராஜராஜன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிறேன். ராஜராஜன் எடுத்துட்டா எனக்கு அவுட்புட் எப்படி வேணும்னா RAJAN இப்படி வேணும்.
இதை நான் எப்படி பண்றது? நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுங்க, மிடில் லெட்டர் மட்டும் அவங்க பேரோட மிடில் லெட்டர் அது அப்படியே மிடில் லெட்டரோ இல்லை இன்கேஸ் எனக்கு பேரே வந்து ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கு 4 எழுத்துல RAJAன்னா நான் கொடுத்தேன்னா மிடில் லெட்டரே கிடையாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது பக்கத்துல அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்? சிஸ்டம்கிட்ட போய் நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். நான் எனக்கு இப்போ வந்து மிடில் லெட்டர் கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னு. எப்படி? இப்போ முதல்ல பேர் வாங்குவோம் அவர்கிட்ட போய். எஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு வாங்குவோம் ஒருத்தட்ட போய். அவர் பேரை வாங்கிட்டு அவர் பேரோட லென்த் கண்டுபிடிப்போம் முதல்ல. அப்போ லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. லென்த் கண்டுபிடிக்கிறது பிரிண்ட் லென் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ பாருங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போறேன். இதை தனியாக சேவ் பண்ணிக்கலாமா? லேண்ட்ஸ்கேப் பைத்தான் டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் இதில் போயிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். middle.py அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிறேன். மிடில் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல லென் ஆஃப் நேம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் போயிட்டு கிளியர். இப்போ நான் பைத்தன் 3 ஸ்பேஸ் middle.py அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் நேம். நமக்கு என்ன நேம்? ராஜராஜன் கொடுப்போமா? இப்போ ராஜராஜன். ராஜராஜன்ல எத்தனை எழுத்து இருக்கு? 9 எழுத்து இருக்கு. 9 லெட்டர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்போ எந்த லெட்டரை மாற்றணும்? இந்த லென்த்தில் எக்ஸாக்டா பாதியால் அதை பாதி ஆக்கணும். அப்போ பாதி ஆக்கணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ மிட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு லென் ஆஃப் நேம். லென் ஆஃப் நேம் 9 டிவைடட் பை 2. இப்போ மிட் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பிரிண்ட் மிட் முதல்ல அது பார்ப்போம். என்டர் யுவர் நேம் ராஜராஜன். 4.5ன்னு வருது. ஐயோ, இது 5ல வரணும். இப்போ என்ன பண்ணுறது? 2 விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று, நமக்கு இந்த ராஜராஜன்கிறது எப்படி வருங்கிறத முதல்ல நம்ம யோசிச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம ராஜராஜன் நேம் கொடுக்குறோன்னா RAJAN 0 0 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் மிடில் லெட்டர் 4th லெட்டர் கரெக்டா? ஏன்னா 0லேருந்து வர்றதுனால. அதனால என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? ஈஸியான ஒரு வழி. டபுள் ஸ்லாஷ் நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணியிருக்கோமா? ஃப்ளோர் டிவிஷன். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா பைத்தான்ல? இப்போ என்ன அவுட்புட் வருது பார்ப்போமா? ஐயோ, இதெல்லாம் பைத்தான் ரைட் பண்ணி கஷ்டப்பட்டுருச்சு. இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சின்டாக்ஸ் இன்வாலிட் சின்டாக்ஸ். என்டர் யுவர் நேம் ராஜராஜன் 4. இப்போ 4th லெட்டர் தானே வேணும். 4th லெட்டர் தானே எடுக்கணும் மிட் அப்படிங்கிறதுல. அப்போ மிட்டில் 4 பிரிண்ட் ஆகுது. அப்போ டபுள் ஸ்லாஷ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்டா? இப்போ பாருங்க. அப்போ நான் மிட்டுக்கு பதிலாக நேம் ஆஃப் மிட் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகுது பார்ப்போமா? ராஜராஜன். நேம் ஆஃப் மிட் ஆர் கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகுது. ஆர்னு கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகுது. அதை அப்பராக மாற்றணும். ரொம்ப ஈஸி. டாட் அப்பர். அவ்வளோதான். டாட் அப்பர்னு கொடுத்தீங்கன்னா அப்பராக மாறிடும். வேலை முடிஞ்சுதான்? இன்னும் இருக்கா? நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? நான் என்ன நேம் கொடுத்தாலும் மிடில் லெட்டரை கேபிட்டல் லெட்டரா மாற்றி அதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொன்னாங்களா? நேமே பிரிண்ட் பண்ண சொன்னாங்களா? அப்ப நேமே எப்படி பிரிண்ட் பண்றது? சொல்லுங்க. நேம் டாட் அப்பர். நேம் டாட் அப்பரா? நேம் டாட் அப்பர் கொடுத்தா மொத்த நேம் உள்ள கேபிட்டலா மாறிடும். அப்போ எனக்கு மீதி RAJA எல்லாம் ஸ்மாலா பிரிண்ட் ஆகணும். சரி, RAJA மட்டும் தனியா எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஸ்ட்ரிங்ல ஸ்லைசிங்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ ஸ்லைசிங் யூஸ் பண்ணி 0ல இருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். உங்க நோட்ஸ் பார்த்துட்டு சொல்றீங்களா? என்ன கொடுத்தா எனக்கு RAJA மட்டும் பிரிண்ட் ஆகும் சொல்றீங்களா? Name of 0 to சூப்பர். 0 to mid 4. நீங்க 0 to 3 0 to 4 எனிவே 0 to mid 4 தானே. அப்போ 0 to mid வரைக்கும் பிரிண்ட் பண்ணா
அப்போ மிட் 4னா 0 1 2 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா? செலின் நேம் ஆஃப் கோலன் மிட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 0 கூட கொடுக்கல, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜராஜன், ராஜா ஆர்னு வந்துருச்சு. ஒரே லைன்ல வேணும்னா ஒரே லைன்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றா கொடுத்துக்கலாம். சூப்பர். அப்போ நான் இதை கமா கொடுத்து எதுக்கு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இப்படி ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தா ராஜா கேபிட்டல் ஆர் வந்துருமா? கமா கொடுக்குறதுக்கு பதிலாக ப்ளஸ் கொடுத்தா ஸ்பேஸே இல்லாமல் வந்துடும். இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இதில் RAJA வந்துடும், அதுக்கப்புறம் இதை கேபிட்டல் லெட்டராக மாற்றிட்டீங்க, இது வந்துடும். இப்போ நம்ம போய் பார்ப்போமே. ராஜராஜன், ராஜா ஆர்னு வந்துருச்சா? அப்போ மீதி இருக்கிற AJA என்ன பிரிண்ட் பண்ண உங்களுக்கு தெரியுமா? ஸ்லைசிங் படிச்சிருக்கீங்கல்ல, மீதி இருக்கிற AJA என்ன பிரிண்ட் பண்ணிடுவீங்களா? எதை பிரிண்ட் பண்ணணும்? லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். எதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்? மிட் பிளஸ் 1 யூஸ் பண்ணலாமா? வெரி நைஸ். மிட் பிளஸ் 1 யூஸ் பண்ணலாமா? மிட் பிளஸ் 1 யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? நேம் ஆஃப் மிட் பிளஸ் 1, ஏன்னா ஆர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டோம், மிட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ மிட் பிளஸ் 1, மிட் பிளஸ் 1ல இருந்து எண்ட் வரைக்கும், எண்ட் வரைக்கும்னா அப்படியே விட்டுட்டாலே எண்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருமா? ட்ரை பண்ணுவோம், கிளியர் பண்ணிடுவோம். ராஜராஜன், ராஜா RAJAN வந்துருச்சு. சூப்பர். அப்போ நான் எதுக்கு 2 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ப்ளஸ் கொடுத்துக்கலாமா? இப்போ நான் போய் என்ன நேம் வேணாலும் கொடுக்க போறேன். ராஜராஜன். வந்துருச்சா? இப்போ கிளியர் கொடுத்துட்டேன். வேற ஏதாவது ஒரு பேர் கொடுத்து பார்ப்போமா? செலின் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். கேபிட்டல் எல் வந்துருச்சா? பாண்டியன் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். கேபிட்டல் டி வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அப்போ இப்போ என்ன தெரியுமா, என்ன இதில் பார்க்க வேண்டியதுன்னா, ஏன் வந்து இந்த இடத்துல நீங்க மிட்டு கொடுத்தீங்க? இப்போ ஒரு டெவலப்பரா நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க எந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு டெவலப்பரா இந்த இடத்துல கோலன் 4 கொடுத்தாலும் 0லேருந்து 0 to 4 கொடுக்கலாம். இப்போ நான் ராஜராஜன்கிறதுக்கு 0 to 4 கொடுக்கலாம். அப்போ 0 1 2 3 வந்துடும். அதுக்கு பக்கத்துல நேம் ஆஃப் 4 டாட் அப்பர்னு கொடுத்தாலும் வந்துடும். 4th லெட்டர் தானே ராஜராஜன்ல 6, அது வந்துடும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் 5th லெட்டர்ல இருந்து எண்ட் வரைக்கும், அப்போ சும்மா விட்டாலே எண்ட் வரைக்கும் வந்துடும். இப்படி வந்துடும். ஏன் இந்த இடத்துல 4ன்னு எழுதல? ஏன் மிட்னு ஒன்று கண்டுபிடிக்க போனாங்க? ஏன்னா இந்த இடத்துல 4ன்னு ஏன் எழுதல? ஏன் யூசர் இன்புட் வாங்கணும்ல? கரெக்ட். நம்ம ராஜராஜனுக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் மேட்ச் ஆகக்கூடாது, என்ன இன்புட் கொடுத்தாலும் மேட்ச் ஆகணும். இளங்கோவன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. மிட் பிளஸ் 1 எனக்கு புரியல. மிட் பிளஸ் 1 என்னது? மிட்டோட வேல்யூ என்னது? நீங்க மிட்டோட வேல்யூ சைட்ல எழுதி வச்சா மிட் பிளஸ் 1 புரிஞ்சிடும். மிட்டோட வேல்யூ இந்த இடத்துல 4. லென் ஆஃப் நேம் 9, 9/2னா 4. அப்போ மிட்டோட வேல்யூ 4. எனக்கு 5ல இருந்து மீதி பிரிண்ட் ஆகணும்ல, நான் அந்த மிட்டை கேபிட்டல் லெட்டரா மாத்திட்டேன். அப்போ RAJA கேபிட்டல் R வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 5ல இருந்து வரணும் அப்படிங்கிறதுனால மிட் பிளஸ் 1, அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து நான் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இளங்கோவன், நாட் இன் ஆல் கேசஸ் திஸ் கேன் பி டன் ஸோ மிட். கரெக்ட். அப்போ எப்பவுமே ஒரு டெவலப்பரா நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம எழுதுறது இதை கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ராஜராஜன்ங்கிறது ஒரு இன்புட், கரெக்டா? இப்போ செலின்ங்கிறது இன்னொரு ஒரு இன்புட், பாண்டியன்ங்கிறது இன்னொரு ஒரு இன்புட். அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸ். இது ஒரு டெஸ்ட் கேஸ், அது ஒரு கேஸ். அப்போ நம்ம பண்ற ப்ரோக்ராம் காமனா எல்லா கேசஸ்க்கும் ஒத்து வரணும். அதனாலதான் இந்த வேலையை நம்ம செஞ்சோம். புரியுதா? இது புரியுதா? அடுத்தது போலாமா? அப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து மிட் வேல்யூ ஒரு கேபிட்டல் லெட்டரா மாத்துறதுன்னு நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். நேம் ஆஃப் மிட் ஈக்குவல்ஸ் டு நேம் ஆஃப் பாவை. நம்ம மியூட்டபிலிட்டி இம்யூட்டபிலிட்டி படிச்சோமா? பாவை என்ன கேட்குறாங்கன்னா இப்படி கேட்குறாங்க. இது கரெக்டா பாருங்க. இப்படி கொடுத்தா ஏத்துக்குமா?
அப்படின்னு கொடுத்து பார்ப்போமா? ஏன் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும்? இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலாக வேணும், செகண்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வேணும், லாஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வேணும், இப்படிலாம் கேட்கலாம். அப்போ அப்பர் இருக்கிற மாதிரி லோயர் இருக்கு, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. சரியா? இதுலேயே அப்பர் மாதிரியே லோயர் ஃபுல்லாக கேபிட்டலில் கொடுத்துட்டு எனக்கு இது மட்டும் லோயர் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸில் வேணும்னா லோயர் இருக்கு, அதையும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ பாவை என்ன கேட்குறாங்க? நேம் ஆஃப் மிட் ஈக்குவல்ஸ் டு நேம் ஆஃப் மிட் டாட் அப்பர் கொடுத்து பார்ப்போமா? இப்படி கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போமா? நேம் ஆஃப் மிட் என்ன, நேம் ஆஃப் 0 கொடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சும்மா மிட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கொடுத்து இப்படி அவுட்புட் வருதா அப்படிங்கிறத பார்ப்போமா? பிரிண்ட் நேம், என்டர் யுவர் நேம், பாவை. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், டைப் எரர். இப்படி மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? இம்யூட்டபிலிட்டி நம்ம ஒன்று படிச்சிருக்கோமே. இம்யூட்டபிலிட்டின்னா என்னது? இம்யூட்டபிலிட்டி நம்ம ஒன்று படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேம் ஒன்று, நேம்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் நேம்னு பேர் வச்சுக்கிடுறீங்க. அந்த நேம் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் நீங்கள் இப்போ பாவைன்னு டைப் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? இப்படி பாவைன்னு டைப் பண்ணிட்டீங்க. இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு கம்ப்யூட்டரை கூப்பிட்டு இல்லை இல்லை இந்த பியை வந்து எனக்கு கேபிட்டலாக மாற்றிடு அப்படின்னா இங்கே மாற்றாது, அது வேற ஒரு இடத்துக்கு தான் மாற்றும். அதை மீறி நீங்கள் இங்கே ஒரு லெட்டரை மட்டும் எடுத்து மாற்ற சொன்னீங்கன்னா இல்லை என்னால் இப்படி மாற்ற முடியாது, மாற்றி அதுலேயே என்னால் அசைன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கேயே மாற்றி பின்னு இப்படி மாற்ற சொல்கிறீங்க. அதனால இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். உள்ளுக்குள்ளேயே போய் மாற்றுறத ஸ்ட்ரிங்கால் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் இப்படி அந்த ஆப்ஜெக்டையே போய் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இல்லை பேசிக் டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ். ஒருவேளை நீங்கள் பாவையோ இல்லை வேற யாரோ ஒருத்தரோ அந்த இம்யூட்டபிலிட்டி பற்றி பேசின கிளாஸில் நான் இல்லையே, நீங்கள் என்ன திடீர்னு சொல்கிறீங்கன்னா அதோட வீடியோஸ் இருக்கும் பாருங்க. இம்யூட்டபிலிட்டி அப்படிங்கிறது இல்லைனா இம்யூட்டபிலிட்டி இன் பைத்தான்னு நெட்டில் தேடி பாருங்க, புரிஞ்சு. ஆனால் நல்ல கொஸ்டின். இப்படி ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டது நல்ல கொஸ்டின். அப்போ அடுத்தது போக ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நம்ம அடுத்து இதை அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம், அதனால பெண்டிங்கில் இருந்ததுனால காமிச்சேன். இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன? கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ இருக்குல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுறது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. நான் ஒருத்தட்ட மார்க் என்னன்னு கேட்க போகிறேன். அவர் 19 சொல்ல போகிறாரு. இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. ஓ 90 மார்க் வாங்கியிருக்கீங்களா, வெரி குட் அப்படின்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அவர் அதோட கம்மியாக சொன்னார்னா ஓகே குட் அப்படின்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது இங்கிலீஷில் எழுதுறத பைத்தானில் எழுதுகிறோம், அவ்வளோதான். என்ன பைத்தான்னு எழுதுறதுனால இந்த டேப் எல்லாம் உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் இந்த டேப் இருக்குல்ல, டிஏபி டேப், அந்த டேப் எல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த இஃப்க்கு கீழே என்ன செய்யணும்? இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை முதல்ல இங்கிலீஷில் எழுதுவோம், இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எழுதுவோம். அதில் எழுத தெரிஞ்சால் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் உங்களுக்கு பைத்தான் தெரியும். அதில் எழுத தெரியாதுன்னா இதுலேயும் தெரியாது. இப்போ ஒருத்தட்ட போய் மார்க் என்னன்னு கேட்க போகிறீங்க. இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன், இப்போ நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், 90, சே வெரி குட். சரியா? அவ்வளோதான். இவ்வளோதான் இங்கிலீஷில் எழுதுறது. அப்போ நான் இதை எப்படி பைத்தானில் எழுதணும்? மார்க் வாங்கணும். அப்போ மார்க் ஈக்குவல்ஸ் டு, அந்த மார்க் என்னங்கிறத வாங்கணும். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 90, கிரேட்டர் தேன் 90 இருந்ததுன்னா அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல கமா கொடுக்குறீங்களா? இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 90 ஒரு கமா கொடுக்குறீங்களா? அதுக்கு பதிலாக இங்கே கோலன். சே வெரி குட். அப்போ சே வெரி குட் எப்போ சொல்லுவீங்க? கிரேட்டர் தேன் 90 இருந்தால் மட்டும்தான் சொல்லுவீங்க. அதுக்கு பைத்தானில் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கணும். சேக்கு பதிலாக பிரிண்ட், அவ்வளோதான். சே வெரி குட். அதர்வைஸ், இப்போ இங்கிலீஷில் எழுதுகிறோம், அதர்வைஸ் சே குட், அவ்வளோதான். அப்போ அதர்வைஸ் அப்படின்னா அதர்வைஸ்னு பைத்தானில் ஒரு கீவேர்டு கிடையாது. அதுக்கு பதிலாக எல்ஸ், எல்ஸ் கமாக்கு பதிலாக கோலன்.
பிரிண்ட் குட். அவ்வளோதாங்க. மறந்துடாம இந்த டேப் கொடுக்கணும். புது விஷயம் என்னென்னலாம்னா இந்த டேபும் இந்த கோலனும் தான். இந்த கோலன் இந்த கமாவுக்கு பதிலா. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணுவோமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதுதாங்க கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் இப்படி கொடுக்கறது தான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அப்போ இஃப் இருந்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இருக்கணுமா? நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இந்த மாதிரி இஃப் எழுதினாலே கண்டிப்பாக எல்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் 90க்கு மேலே வாங்கினா வெரி குட்னு சொல்கிறோம், 90க்கு கீழே வாங்கினா கண்டிப்பாக குட்னு சொல்லணுமா அப்படின்னா அது அவர் இஷ்டம், சொல்கிறவரோட இஷ்டம். அவர் சொல்லணும்னா சொல்லலாம், வேண்டாம்னா வேண்டாம் இல்லையா? அதே தான் இங்கேயும். கண்டிப்பாக இஃப் இருந்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. இப்படி வெறுமனே இஃப் வெறுமனே கொடுக்கலாம். 90க்கு மேலே இருந்தால் இதை சொல்லும். அவ்வளோதான். இப்போ நான் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல இதே கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் சும்மா இஃப் லேர்னிங் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன். இஃப் லேர்னிங் டாட் பை அப்படின்னு இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒருத்தர் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்க போகிறாரு. நேம் ஈக்குவல்ஸ் டு வெறுமனே நான் இன்புட் என்டர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கிறேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்குறாரு. இப்போ நான் பேர் சொல்கிறேன். இப்போ அவர் என்னோட பேர், ஓ நீங்கள் தானா அது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ டபுள் ஈக்குவல்ஸ் டு ஓ நீங்கள் தான் முத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெல்கம், இல்லைன்னா கிளாட் டு மீட் யூ இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறார். இப்போ என் பேர் இதுவாக இருந்தா, அப்படி இல்லைன்னா என்னை விட்டுற வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹலோ அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். ஹாய் ஹலோ அப்படி ஏதாவது சொல்லுவார். அப்போது என் பேர் இதுவாக இருந்தால் அவர் இதை சொல்ல போகிறாரு. இதுவாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. எல்லாருக்கும் சொல்கிற ஹலோவை எனக்கும் சொல்லிடுவேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா இப்போ என்கிட்ட பேர் என்னன்னு கேட்கும். என்டர் யுவர் நேம், நான் முத்துன்னு சொல்கிறேன். நேம் ஆஃப் 0வா? ஓ சாரி, நான் வந்து இஃப் லேர்னிங் டாட் பை அதுதானே ரன் பண்ணணும். நேம் ப்ளீஸ், கிளாட் டு மீட் யூ சொல்லிட்டாரா, ஹலோ சொல்லிட்டாரா? இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் நேம் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்து பாருங்கள். அப்போ ஒரு இஃப் இருந்தாலே எல்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, வேணும்னா கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ இன்புட் வாங்குறோம்ல, இப்போ மார்க் வாங்குவோம். ஒரு மார்க் வாங்கி அவருக்கு ஏதாவது மெசேஜ் நம்ம கொடுப்போம். இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே இப்போ என்ன இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே எப்படி எழுத போகிறோங்கிறது சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த மார்க்காக இருந்தால் இப்படி சொல்லுங்கள், இந்த மார்க் இல்லைன்னா இப்போ மார்க் வாங்குறதோ இல்லை ஒருத்தரோட பிளட் குரூப் வாங்குறதோ ஏதோ ஒன்று நம்ம பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க் வாங்குறேன். மார்க் வாங்கினா அதை இன்ட்டாக மாற்றணும். அதனால இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு இங்கேயே கொடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி என்ன பண்ணோம், இன்புட் ஆஃப்னு வாங்கி என்டர் மார்க் அப்படின்னு வாங்கி அந்த மார்க்கை திரும்ப இன்ட் ஆஃப் மார்க்னு மாற்றணும். இப்படி தானே பண்ணோம். இப்படியும் கொடுக்கலாம். இந்த மார்க்கும் இந்த சைடு இருக்கிற இன்புட் ஆஃப் என்டர் மார்க்கும் ரெண்டும் சமம் தானே, அதனால தானே இந்த ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருக்கீங்க. அதனால இதை டைரெக்டாக இங்கேயே கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி கொடுக்கும், சரியா? இப்படி கொடுக்கலாம். இப்போ மார்க் வாங்கிட்டோம். இப்போ மார்க் வாங்கிட்டு இப்போ என்ன சொல்ல போகிறோம், அவர் மார்க் வந்து 90க்கு மேலே வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். 90க்கு மேலே வாங்கியிருந்தாருன்னா ஒரு கோலன் டேப் மறந்துடாமல் பிரிண்ட் 90+. வேறு என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் 90க்கு மேலே வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான். இல்லைன்னா அப்படின்னா எல்ஸ். இல்லைன்னா இன்னொன்று செக் பண்ணுங்க, அவர் 80க்கு மேலே வாங்கியிருக்காரான்னு பாருங்க. அப்படின்னா எல்ஸ் இஃப். மற்ற லாங்குவேஜஸ்லாம் எல்ஸ் இஃப், விபியில் இங்கெல்லாம் வந்து இது எல் இஃப் மார்க் கிரேட்டர் தேன் 80. எல் இஃப்னா எல்ஸ் இஃப். அது இல்லைன்னா மட்டும் இந்த இஃபை செக் பண்ணுங்க. அப்படின்னா பிரிண்ட், இப்போ நான் 80+.
ஹோஸ்டில் கொடுத்துக்கிறேன். அதுவும் இல்லைன்னா 70 ப்ளஸ்ஸான்னு பாருங்கள், 70க்கு மேலேயான்னு பாருங்கள். டேப் மறந்துடாம 70 ப்ளஸ். அவ்வளோதாங்க. இப்படியே கொடுத்துக்கிட்டே போகலாம். 70க்கு மேலே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே பிரிண்ட் வி ஆர் இன் சேம் போட், நம்ம எல்லாம் ஒரே கூட்டம் தான் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ், சும்மா ஏதாவது ஒரு மெசேஜ். அப்போ இப்படி கொடுத்துக்கலாம். இங்கேயும் பாருங்க, இஃப்க்கு அப்புறம் எல்இஃப் எத்தனை எல்இஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்ஸ் கட்டாயம் கிடையாது. இந்த எல்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா எல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை எல்இஃப்க்கு கீழே தான் கொடுக்கணும். எல்இஃப்க்கு முன்னாடி ஒரு எல்ஸ் கொடுக்கக்கூடாது. எதுவுமே இல்லைன்னா இது அப்படிங்கிறது இதோட மீனிங். இதுல குட்டி குட்டி தப்பெல்லாம் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ரோக்ராம்ல தப்பு பண்ண முடியுமோ தப்பு பண்ணி பாருங்க. தப்பு பண்ணி பார்த்து என்டர் மார்க் நான் 19 கொடுக்குறேன். 90னா 80 ப்ளஸ், ஏன்னா 90க்கு மேலே தான் 90 ப்ளஸ். திரும்ப என்டர் மார்க்கில் 100ன்னு கொடுக்குறேன். ஓகே 90 ப்ளஸ். என்டர் மார்க் 12 மார்க். வி ஆர் இன் சேம் போட். ஓகே, அப்போ எல்லாம் கரெக்டாக வருது. இதில் விதவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யாரெல்லாம் டக்குன்னு இப்போ முடிச்சிட்டிங்களோ சும்மா அப்படி பிரிண்ட்டை உள்ளே கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணி பாருங்கள். டேப் கொடுக்கலன்னா என்ன மெசேஜ் வருது, அந்த எரர் மெசேஜை கற்றுக்கலாம்ல. கரெக்டாக சொல்லிடுச்சு பாருங்க. இண்டென்டேஷன் எரர் எக்ஸ்பெக்டட் அண்ட் இண்டென்டட் பிளாக். அப்போ இண்டென்டேஷன் எரர்னா நீங்கள் உள்ள தள்ளி வைக்கலைங்க, டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல கரெக்டாக அது சொல்லிடுச்சு பாருங்க. 5வதுலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை. அவ்வளோதான். பைத்தான் அவ்வளோ ஈஸியான லாங்குவேஜ். பைத்தானில் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே நமக்கு ஐடியில் இருக்கிற ஒரே வசதியாக தானே ட்ரையல் அண்ட் எரர் தானே. என்டர் மார்க் 45, வி ஆர் இன் சேம் போட் கொடுக்கலாம். என்டர் மார்க் 78, வி ஆர் இன் சேம் போட். 80 ப்ளஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கணும். 87, 80 ப்ளஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். சூப்பர். அப்போது இஃப் எல்இஃப் எல்ஸ் கொடுக்கலாம். இஃப் எல்இஃப் நிறைய கொடுத்து எல்ஸ் கொடுக்கலாம். இஃப் எல்ஸ் கொடுக்கலாம். இஃப் மட்டும் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? அப்போ இப்போ தான் இது தெரிஞ்சு போச்சுல. இப்போ நீங்கள் 2 பேர்கிட்ட போய் உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் என்ன, உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் என்ன, 10th மார்க் என்னன்னு 2 பேர்கிட்ட கேளுங்க. யார் கூட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் அவரோட மார்க் என்னன்னு வாங்க போகிறேன். input of enter your 10th standard mark. இது மார்க் 1. இதே மாதிரி மார்க் 2 இன்புட் ஆஃப் இன்னொருத்தட்ட வாங்குறேன். என்டர் 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அப்படின்னு இன்னொருத்தட்ட வாங்குறேன். வாங்கிட்டு 2 பேர்த்தையும் வாங்கிட்டேன். இஃப் மார்க் 1 கிரேட்டர் தேன் மார்க் 2 அப்படி இருந்தால் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் ஆள் தான் வந்து கூட வாங்கியிருக்காருன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். எல்இஃப் மார்க் 2 கிரேட்டர் தேன் மார்க் 1 print tab press பண்ணிட்டு செகண்ட் பர்சன், ரெண்டாவது ஆள் தான் கூட வாங்கியிருக்காரு. அதுவும் இல்லைன்னா 2 பேருமே சேம், both got same marks அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறேன். பண்ணிடலாமா? நானூறு 380 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துருச்சு. இப்போ 300 400 கொடுக்குறேன். செகண்ட் பர்சன் வந்துருச்சு. 2 பேருக்குமே ஒரே மார்க் கொடுக்குறேன். 300 கொடுக்குறேன். both got same marks. இதுலயே நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம். எப்படி நெஸ்டட் இஃப்? ஒருத்தட்ட போய் 2-3 வேல்யூ கேட்குறோம். அதெல்லாம் இப்போ 2-3 கேட்பாங்கல்ல. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இப்போ பேங்க்குக்கெலாம் போகிறோன்னு வைங்களேன். ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுங்க, அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று கொடுங்க. இப்படி 2 கேட்குறாங்கல்ல. ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா, அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா, இப்படி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இப்படி கேட்குறாங்கல்ல. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் அவரோட டோட்டல் என்னன்னு வாங்க போகிறேன். நீங்கள் உங்களோட டோட்டல் சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க போகிறேன். அப்போ எப்படி வாங்குறது? இன்புட் ஆஃப் என்டர் டோட்டல்.
இப்போ அவரோட டோட்டல் வாங்கிட்டேன். இப்போ அந்த டோட்டல் கிரேட்டர் தேன் 400ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா 400க்கு மேலே இருந்தால் மட்டும் அவர்கிட்ட போய் நீங்கள் தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இன்புட் ஆஃப் என்டர் தமிழ் மார்க் அப்படின்னு வாங்க போகிறேன். இப்படி ஒருவேளை அவர் தமிழ்லையும் அவர் இப்போ 400னா ஆவரேஜ் 80% வருமா, தமிழ்லையும் அவர் 80க்கு மேலே வாங்கியிருந்தாருன்னா ஓ பரவாயில்லையே வெரி கிரேட் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறோம். தமிழில் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்காரு, ஆனால் டோட்டல் 400க்கு மேலே வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல மெசேஜ் எப்படி கொடுக்குறோம், ஓகே நைஸ் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். அப்போது 400 முதல் கண்டிஷன் அவர் 400க்கு மேலே வாங்கியிருக்கணும். 400க்கு மேலே வாங்கினவர்கிட்ட தான் நீங்கள் தமிழ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. அவர் 400க்கு மேலேயே வாங்கலை அப்படின்னா ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். இதுதான் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ளே ஒரு இஃப் உண்மையாக இருந்தால் தான் அடுத்த இஃப் இப்படி கொடுக்குறது. இப்படி இது அதாவது ஒரு இஃப்க்குள்ளே ஒரு இஃப் கொடுக்குறது தான் நெஸ்டட் இஃப். இப்படி எத்தனை இஃப் வேணாலும் கொடுக்கலாம், எத்தனை இஃப் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்குள்ளே எத்தனை எல்ஸ் இஃப் இப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இதுதான் நெஸ்டட் இஃப் ப்ரோக்ராம். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். என்டர் டோட்டல் நான் 420ன்னு சொல்கிறேன். என்டர் தமிழ் மார்க் 78ன்னு சொல்கிறேன். நைஸ். இதே ப்ரோக்ராமை பண்ணுறேன். என்டர் டோட்டல் சரியா, அதே 420 சொல்கிறேன். என்டர் தமிழ் மார்க் 87. வெரி கிரேட். ஓகே என்டர் டோட்டல் 350ன்னு சொல்கிறேன். ஓகே தேங்க்ஸ். இந்த அவுட்புட் எப்படிங்கிறது புரியுதா, நெஸ்டட் இஃப் எப்படிங்கிறது புரியுதா? அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து இஃப்பை வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இஃப் எல் இஃப் எல்ஸை முடிச்சிட்டோம். இதில் நெஸ்டட் இஃப்பில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு 3 பேரோட மார்க் வாங்கி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து டோட்டல் வந்து 400 கிரேட்டரா இருந்தா தமிழ் மார்க் செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா டோட்டல் வந்து இப்போ மொத்தமே 500 தான், அதுக்கு மேல எக்ஸிட் ஆகல. இதுக்கு என்ன கண்டிஷன்? என்ன கண்டிஷன் கொடுக்கறது நீங்களே சொல்லலாமே. அது அப்படியே இங்கிலீஷில் எழுதுங்க, அப்படியே தமிழில் எழுதிடலாம். அப்படியே தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எழுதுங்க. இஃப் அவர் கொடுக்குற டோட்டல் கிரேட்டர் தேன் 500 இருந்ததுன்னா, அப்படி தானே 500க்குள்ளே தானே கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, சாரி என்டர் பிலோ என்டர் அப் டு 500 இல்லை என்டரிங் அப் டு 500 இஸ் அலோன் பெர்மிட்டட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டு திரும்பவும் டோட்டல் கேளுங்க. அப்போ திரும்பவும் அவர் 500க்கு மேலே கொடுத்தாருன்னா என்ன பண்ணுறது? அது அடுத்த கொஸ்டின். என்ன இப்போ நல்லா அப்படி வாங்கிட்டு அதுக்கு அந்த டோட்டல் எவ்வளோங்கிறத அதை இன்டென்ட் பண்ணி இப்படி எழுதிக்கோங்க, உள்ள தள்ளி அந்த இஃப்க்குள்ளே இதெல்லாம் எழுதிக்கோங்க. நான் சும்மா அடுத்தும் அவர் கேட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம டோட்டல் 500க்கு மேலே அவர் என்டர் பண்ணாருன்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி லாக் பண்ணுறது, அதுக்காக அதை தான் நம்ம லூப்பிங்கில் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐட்ரேட்டிவ் அப்ரோச். அப்போ ஐட்ரேட்டிவ்னா என்னது? இப்போ நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் படிக்கும்போது சும்மா நெட்டில் போய் தேடி பாருங்கள். ஐட்ரேட் பண்ணுறது இல்லை இட்ரேட், ரீஇட்ரேட். இப்போ இவர் இதை வலியுறுத்தி சொன்னார் அப்படின்னு எதையாவது படித்தோம்னா ரீஇட்ரேட் பண்ணுறது. ஐட்ரேட் பண்ணுறதுனாலே திரும்ப திரும்ப பண்ணுறது. இந்த ஐட்ரேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு படம் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி இப்படி போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்படி போகும், திரும்ப ஆரோ வந்து அப்படியே வட்டம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அதுதான் ஐட்ரேட். இதில் ஒரே ஒரு கேம் இன்னைக்கு நம்ம என்னங்க லூப்பிங், லூப்பிங்கோட இமேஜ் தான் இது. அந்த லூப்பிங்கை தான் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லூப்பிங் எப்படி பண்ணலாம்? அப்போ லூப்பிங் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற சில கொஸ்டின்ஸ். நீங்கள் இஃப்எல்ஸோட விட்டுட்டீங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நான் அந்த ஸ்விட்ச் கேஸ் படித்தோமே, ஆமாம் இங்கே ஸ்விட்ச் கேஸ் கிடையாது சரியா, அதனால தான் நம்ம அதை படிக்கல. ஸ்விட்ச் கேஸ்னு ஒன்று இங்கே கிடையாது, அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஐட்ரேட்டிவ்னா என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரியுமா? வைல்,
do while, do while, for. இந்த மூணும் எல்லா மெஜாரிட்டி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் உண்டு. பைத்தான்ல do while கிடையாது. while, for இது ரெண்டு மட்டும்தான். அப்போ என்னங்க ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னதுங்க? நான் ஏதாவது ஒரு வேலையை திரும்ப திரும்ப நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி திரும்ப திரும்ப செய்யற இடத்துல எனக்கு ஐட்ரேட்டிவ் அப்ரோச் தேவை. இப்போ எப்படி இப்போ இவங்க கேட்டாங்கல்ல, யாராவது ஒருத்தர் டோட்டல் 500க்கு மேல கொடுத்தா நான் என்னங்க பண்றது? 500க்கு மேல அவர் கொடுக்க நம்ம திரும்ப திரும்ப இல்லை நீங்க கொடுக்கக்கூடாது, திரும்ப கொடுங்க, இல்லை நீங்க 500ஓ இல்லை அதுக்கு கீழேயோ தான் டோட்டல் கொடுக்கணும், திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்கை பண்றது தான் இந்த while, for இதெல்லாம். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் பாருங்க. இப்போ வந்து கெஸ்ஸிங் தி நம்பர், ஒரு குட்டி கேம், சரியா? கெஸ் த நம்பர். இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஒரு நம்பரை மைண்டில் வச்சிருக்கு. நான் அவ கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிற நம்பரை நான் கெஸ் பண்ண போறேன் இந்த கேம். அப்போ கம்ப்யூட்டரோட மைண்டில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது, சரியா? அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் கெஸ் பண்ண போறேன். கம்ப்யூட்டர் என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 to 10க்குள்ள தான் இந்த நம்பர் இருக்கு, கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. சும்மா வச்சுக்கிறேன், சரியா? அப்போ நான் போயிட்டு ஒரு கெஸ்ஸை சொல்ல போறேன். எப்படி நான் கெஸ்ஸை சொல்ல போறேன்? என்கிட்ட கம்ப்யூட்டர் வாட் இஸ் யுவர் கெஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்கும். எப்படி கேட்கும்? என்கிட்ட இன்புட் வாங்கும். டெல் மீ யுவர் கெஸ் அப்படின்னு என்கிட்ட இன்புட் வாங்கும் கம்ப்யூட்டர். இப்போ நான் கெஸ்ஸை சொல்லிடுவேன். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ண தெரியுமா? என்னோட கெஸ்ஸும் அது மைண்டில் இருக்கிறதும் சேமா இருந்ததுன்னா என்னைய பாராட்டி சொல்லும், வா சூப்பர் கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு என்னைய பார்த்து சொல்லும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் என்ன சொல்லும்னா என்கிட்ட இப்படி வச்சுக்கிறேன், தப்பா சரியாங்கிறத எப்படி சொல்லும்னா என்னோட கெஸ் எல்ஸ் இஃப் மை கெஸ் இஸ் கிரேட்டர் தேன் கம்ப்யூட்டர்ஸ் மைண்ட் அப்படி இருந்ததுன்னா என்கிட்ட நோ இல்லைப்பா, யுவர் கெஸ் இஸ் greater value, your guess has greater value இல்லை your guess is greater அப்படி ஏதாவது இதில் மெசேஜ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சமமும் இல்லை பெருசும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னது. அப்போ நோ, டூ லிட்டில், ரொம்ப சின்ன நம்பரா நீ சொல்லிட்டப்பா அப்படின்னு கம்ப்யூட்டர் எனக்கு மெசேஜ் கொடுக்குது. இவ்வளோதான் மொத்தமாக கேம், சரியா? இதை நான் இப்போ போய் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டரோட கெஸ்ஸாக நானாகவே ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்க போகிறேன், சரியா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்க போகிறேன். guess.py அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த கோடு உங்களுக்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் ஒன்றும் புதுசாக கற்றுக்கிடுறதுக்கு எதுவும் இல்லை, கரெக்டாக கற்றுக்கிடுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே பண்ணது தான். அப்போ இந்த இடத்துல மைண்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்பர் நான் வச்சுக்க போகிறேன். இப்போ அந்த நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் 43 அப்படின்னு கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிறது 43 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் போயிட்டு என்னோட கெஸ் என்னங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ இது என்ன பேர்? guess.py. அதை நான் ரன் பண்ண போகிறேன். பைத்தான் 3 guess.py அப்படின்னு ரன் பண்ண போகிறேன். சின்டாக்ஸ் எரரா? elif நான் elif அடிச்சு வச்சிருக்கேன். elif guess.py, அதை elif elifனு மாற்றி வச்சுக்கோங்க, சரியா? டெல் மீ யுவர் கெஸ். இப்போ நான் 67 அப்படின்னு சொல்கிறேன். நோ, யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர். திரும்ப ரன் பண்ணுறேன். டெல் மீ யுவர் கெஸ். 32. நோ, டூ லிட்டில், ரொம்ப சின்ன நம்பராக சொல்லிட்டப்பா. டெல் மீ யுவர் கெஸ். நான் 43. வா சூப்பர். அப்போ இந்த கேம் இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரோட கெஸ்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த கேமை விளையாடிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறது? இந்த கேமை நான் இப்போ இதுதான் என்னோட கேம்னு வச்சுக்கோங்க. இந்த கேமை நான் 10 தடவை விளையாடணும்னு நினைக்கிறேன். அப்போ 10 தடவை விளையாடணும்னு நினைச்சேன்னா இதை 10 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? 10 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? இப்படியே 10 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். 10 தடவை பண்ணலை, 4-5 தடவை பண்ணியிருக்கேன். டெல் மீ யுவர் கெஸ். நான் 45. நோ, யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர். கெஸ் கிரேட்டர்னு சொல்லிச்சு. அப்போ சின்ன நம்பர் சொல்லணும். டெல் மீ யுவர் கெஸ். 12. நோ, டூ லிட்டில், ரொம்ப சின்ன நம்பர். டெல் மீ யுவர் கெஸ். 23. நோ, டூ லிட்டில். என்னடா டூ லிட்டில் சொல்லுது? சரி 44. நோ, யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர். என்ன இப்படி சொல்லுது? சரி 35. நோ, அதோட கேம் முடிஞ்சு போயிடுச்சு பாருங்க. நான் எத்தனை தடவை காப்பி பேஸ்ட் பண்ணணும்? 1 2 3 4 5 தடவை பேஸ்ட் பண்ணேன். 5 தடவையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? என்னங்க இது, நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் இன்னும் ஒரு 4-5 சான்ஸில். அது வரைக்கும் நான் இதை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த இடத்துல நான் கெஸ்ஸும் என்னோட கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிறதும் என்னோட கெஸ்ஸும் சமம் ஆகும் வரை இதை திரும்ப 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 நான் செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் என்னோட அல்டிமேட் கோர் ஐடியா.
அப்போ நான் இதை எப்படி பண்ணலாம் தெரியுமா? இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். எதுக்கு இவ்வளவு தடவை நான் திரும்ப திரும்ப பண்ணணும்? இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் எது வரைக்கும் பண்ணணும்? என்னோட கெஸ் வந்து கரெக்ட் ஆகுற வரைக்கும், அதாவது இந்த கெஸ் ஈக்குவல்ஸ் டு மைண்டுன்னு வர்ற வரைக்கும் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னா அது வரைக்கும் நீங்க என்கிட்ட கெஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி. இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. இதை எடுத்து வச்சுக்கிறோம். இதை பாருங்களேன். இப்போ இதை இப்படி எடுத்து வச்சாச்சு. இந்த கெஸ் அப்படி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிறத ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் போயிட்டு இதில் என்ன பண்ண போறோங்கிறத சொல்றேன் பாருங்க. இப்படி எழுதுறது இங்கிலீஷ்ல இப்படி எழுதுறது சரியான்னு பாருங்களேன். until your guess and mind of computer, கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிற வேல்யூ, மைண்ட் வேல்யூ ஆர் சேம், இது ரெண்டும் சமமாகும் வரை கண்டினியூ பிலோ ஸ்டெப்ஸ். இப்படி எழுதுறது சரியா? கீழே நீங்க உங்க கெஸ்ஸும் கம்ப்யூட்டரோட மைண்டும் சரியாகிற வரைக்கும் இதை திரும்ப திரும்ப பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்போ இதை இப்படி எழுதுறத இப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது சரியா அப்படிங்கறது ஒரு தடவை சொல்லுங்க. இதையே இப்படி சொல்லலாமா? ஸ்டாப் எக்ஸிக்யூட்டிங் பிலோ ஸ்டெப்ஸ். ஸ்டாப் எக்ஸிக்யூட்டிங் பிலோ ஸ்டெப்ஸ் வென் யுவர் கெஸ் அண்ட் மைண்ட் வேல்யூ ஆர் சேம். கீழே இருக்கிறத நிறுத்துங்க. எப்போ எப்போ உங்களோட கெஸ்ஸும் கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிற வேல்யூ சமமோ அப்போ கீழே இருக்கிறத நிறுத்துங்க. அப்போ அது வரைக்கும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லணும். இப்படி சொல்றோம்ல. அப்போ இதை எப்படி தெரியுமா எழுதலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த இடத்துல வென் கிடையாது, சரியா? வென்னுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் தெரியுமா? வைல். நான் இந்த இடத்துல வைல், சரியா? இப்போ வைல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், சரியா? இந்த ட்ரூலாம் என்னங்கிறது பின்னாடி சொல்றேன். வைல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே, இது உண்மையாக இருக்கும் வரை, எது உண்மையாக இருக்கும் வரை நான் கெஸ் வாங்குற வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு இன்டென்ட் உள்ள தள்ளி எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் இதுக்கு மேலே நிறைய இருக்கலாம், அதனால உள்ள தள்ளி எழுதிக்கிட்டேன், சரியா? இந்த வைல் ட்ரூ என்னங்கிறது பின்னாடி சொல்றேன். அவ்வளவுதாங்க என்னோட ப்ரோக்ராம். இந்த வைல் ட்ரூன்னு எழுதி இந்த வைல் ட்ரூக்கு எல்லாத்தையும் ஒரு இன்டென்ட் உள்ள தள்ளி எழுதிட்டீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப 10 தடவை 20 தடவை இதை பேஸ்ட் பண்ணணுங்கிற தேவையில்லை. திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வைல் ட்ரூவை நான் டீட்டெயிலாகவே சொல்றேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நான் இதை வச்சுக்கிடுறேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட மொத்த ப்ரோக்ராம். இப்போ நான் வேணும்னா இன்னொன்று கூட பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ நான் இனிஷியலா என்னோட கெஸ் வந்து சும்மா 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் இப்போ எப்போ என்னோட கெஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு மைண்ட், என்னோட கெஸ் இப்போ 0, சிஸ்டம் மைண்டில் இருக்கிறது 43, அப்போ சமம் இல்லைல்ல. அப்படி சமம் இல்லைன்னா சிஸ்டம்கிட்ட வந்து ஒரு நம்பர் சொல்லுன்னு கேட்குறேன். சிஸ்டம் என்கிட்ட வந்து ஒரு நம்பர் சொல்லுன்னு கேட்குது. நான் அதுவான்னு செக் பண்ணுறோம், அது இல்லை. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ முதல்ல 0வும் 43ஐயும் செக் பண்ணும். 0வையும் 43ஐயும் செக் பண்ணி ரெண்டும் சமம் இல்லை. சமம் இல்லைன்னா என்கிட்ட வந்து இல்லை வேற ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு கேட்கும். அந்த நம்பர் நான் ஒருவேளை 43ன்னு சொன்னேன்னா சூப்பர்னு சொல்லிடும். அந்த நம்பர் நான் 43 சொல்லலைன்னா இல்லை உங்கள் நம்பர் கிரேட்டர் இல்லை ஸ்மாலர் ஏதாவது ஒன்று சொல்லிடும். சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இது வைல். வைல்னா என்ன தெரியுமா? அது வரை. எது வரைக்கும்? இது சமம் இல்லாத வரைக்கும். இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ அது உண்மையா இருக்கிற வரைக்கும். இந்த இடத்துல நீங்க கொடுக்கறது உண்மையா இருக்கிற வரைக்கும். இப்போ கெஸ் வேற, மைண்டில் இருக்கிறது வேற தானே. அப்போ திரும்ப மேலே போகும். திரும்ப மேலே போய் உங்க கெஸ் என்னன்னு கேட்கும். அதை கம்பேர் பண்ணும். அது ஒருவேளை அது சமமா இருந்தா வாவ் சூப்பர்னு சொல்லிடும். அப்படி இல்லைன்னா இது நடக்கும். இது புரியுதா? இன்னும் இந்த லூப்பிங்ல நிறைய பண்ணுவோம். நான் சும்மா இந்த குட்டி கேம் இப்போதைக்கு ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுல வரிசையா நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். எப்படி பண்றது, எப்படி யோசிக்கிறது இதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இது யாருக்கும் புரியல அப்படின்னா கவலையே படாதீங்க, மேல இருக்கிற மைண்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இது புரியலைன்னா கவலைப்படாதீங்க, நம்ம இதை டீட்டெயிலாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கெஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு, முதல்ல இதை பாருங்க, கெஸ் மைண்டில் இருக்கிறது 43, நம்ம கெஸ் என்ன இனிஷியலாக 0. அப்போ இந்த இடத்துல 0 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 நாட் ஈக்குவல்ஸ் டு 43.
ஆமா நாட் ஈக்குவல்ஸ் டு 43 தான். அப்போ நம்ம கெஸ்ஸை நம்ம கம்ப்யூட்டரோட மைண்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும்ல. அதனால திரும்ப நம்ம கிட்ட வந்து சரி வேற ஒரு கெஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வேற ஒரு கெஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல 35ன்னு ஒரு கெஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கெஸ்ஸில் இருக்கிற வேல்யூ 35. அப்போ 35 ஈக்குவல்ஸ் டு 43 பார்க்கும். இல்லை, இங்கே வந்துடும். இந்த இடத்துக்கு வந்து 35 கிரேட்டர் தான் 43 பார்க்கும். இல்லை, அப்போ இங்கே வந்துடும். இங்கே வந்து உங்கள் கெஸ் ரொம்ப சின்னதுங்க, டூ லிட்டில் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துரும். இந்த லைன் நம்பர் 12க்கு அப்புறம் பைத்தானுக்கு தெரியும் வயல்னு சொன்னால் மேலே போகணும் அப்படின்னு தெரியும். திரும்ப மேலே போகும். இப்போ கெஸ்ஸில் என்ன இருக்கு? கெஸ்ஸில் 35 இருக்கு. இப்போ திரும்ப செக் பண்ணும். 35 நாட் ஈக்குவல்ஸ் டு 43. ஆமாம், 35 நாட் ஈக்குவல்ஸ் டு 43. ஐயோ, அப்போ கெஸ் கண்டுபிடிக்கணுமே. திரும்ப உள்ள வரும். வேற ஒரு நம்பர் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும். எனக்கு தான் முந்தின நம்பர் லிட்டில்னு சொல்லிட்டாங்களே, அதனால நான் அடுத்த நம்பர் 40ன்னு சொல்கிறேன். அடுத்த நம்பர் 40ன்னு சொன்னால் இங்கே வந்து திரும்ப செக் பண்ணும். 40 ஈக்குவல்ஸ் டு 43. இல்லை, 40 கிரேட்டர் தேன் 43. இல்லை, திரும்பவும் டூ லிட்டில்னு சொல்லும். ஏன்னா 35 40 ரெண்டுத்துக்குமே டூ லிட்டிலா? இப்படியே இது சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ நான் 43ன்னு சொல்கிறேனோ அப்போ வரைக்கும் நான் 43ன்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன்னு வைங்களேன், வா சூப்பர் அப்படின்னு எனக்கு மெசேஜ் வரும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இது என்ன கெஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கேன்னா பைத்தான் 3 guess.py. டெல் மீ யுவர் கெஸ். 35 நோ, டூ லிட்டில். டெல் மீ யுவர் கெஸ். 40 நோ, டூ லிட்டில். இல்லை 40 லிட்டில்ங்கிறாங்க, சரி 45 சொல்லுவோம். டெல் மீ யுவர் கெஸ். நோ, யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர். சரி 44, யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர். சரி 42, நோ, டூ லிட்டில். 42 இப்போ 43. வா சூப்பர். ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சா? கெஸ் தி நம்பர் கே. இது இருக்கட்டும், இன்னும் இந்த லூப்பிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் புரியுதா? ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம இப்போ லூப்பிங் பார்த்துருக்கோம். அப்படி யாராவது இருக்கீங்கன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். ரொம்பவே நிறைய ப்ரோக்ராம்ஸ், 20-30 ப்ரோக்ராம் இருக்கும். அவ்வளோ ப்ரோக்ராம்ஸையும் லூப்பிங்கில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐயோ என்ன இது எனக்கு புரியலையே அப்படின்னு எதுவும் வருத்தம் எதுவும் பற்றாதீங்க. கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து இது ஒரு சேலஞ்ச், சரியா? நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை கொஸ்டின் பண்ணலாம், இது எனக்கு புரியல அப்படின்னு கேட்கலாம்.